Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass series. I warmly welcome you to the session. இன்னைக்கு வந்து நம்ம டே 5ல இருக்கோம் IoT மாஸ்டர் கிளாஸ்க்கு. Embedded System Design மாஸ்டர் கிளாஸ்க்கு 25th டேல இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து மினிமம் அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு IoT ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் அட்டெண்டன்ஸ் வந்து 9 days இருந்துச்சு அப்படின்னா IoT ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். Embedded System Design பொறுத்த வரைக்கும் 25 days உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து நம்ம ஹவு டு டிப்ளாய் எ நியூரல் நெட்வொர்க் மாடல் இன் தி கிளவுட். ஸோ அதான் நமக்கு இன்னைக்கு செஷன். ஆக்சுவலாக வந்து மெஷின் லேர்னிங், பட் மெஷின் லேர்னிங் கிடையாது, பட் நியூரல் நெட்வொர்க், டிப்ளாயிங் எ நியூரல் நெட்வொர்க் மாடல் இன் தி கிளவுட். ஸோ ஃபஸ்ட் வந்து இது இன்றைக்கி நான் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம மேட்லாபில் கோட் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஒன்ஸ் மேட்லாபில் கோட் பண்ணிட்டு அந்த மேட்லாப் கோடை வந்து நம்ம திங்ஸ்பீ கோடை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து ஒரு ரெக்கார்டட் செஷன். ப்ராபப்ளி நான் மோஸ்ட்லி நாளைக்கு நான் மோஸ்ட்லி லைவில் வரேன். நாளைக்கு நான் லைவில் வரேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் அல்காரிதம் விச் மிமிக்ஸ் த ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது தான் நியூரல் நெட்வொர்க். ஓகே, அல்காரிதமை வச்சு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது தான் நியூரல் நெட்வொர்க். ஸோ அப்போ ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹியூமன் பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் நியூரான்ஸ். ஓகே, ஒவ்வொரு நியூரானும் இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். நியூரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூரானில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஆக்சான் இருக்கும். ஆக்சான்லேருந்து ஆக்சான் டெர்மினல்ஸ் இருக்கும். அப்புறம் டென்ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ டென்ட்ரைட்ஸ் வந்து இன்கமிங் நியூரான்ஸ், வேறு ஒரு நியூரான் வந்து இந்த நியூரானோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சான் வந்து இதுலேருந்து எக்ஸ்டர்னல். ஓகே, இந்த நியூரான்லேருந்து அவுட்புட் போகிறது தான் ஆக்சான் டெர்மினல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நியூரான்ஸ் இருக்கும். கையிலேருந்து எல்லாமே, கையிலேருந்து கால்லேருந்து எல்லாமே நியூரான்ஸ் இருக்கும். இது எல்லாமே போய் பிரெயினோட கனெக்ட் ஆகும். பிரெயினில் வந்து நிறைய லோப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரண்டல் லோப்னு இருக்கும், டெம்பரல் லோப்னு இருக்கும், பேரட்டல் லோப், அந்த மாதிரி ஒவ்வொரு லோப் இருக்கும். ஆக்சுவலாக பிரெயினை வந்து தனித்தனி லோபாக பிரிச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக லோபாக பிரிக்கல, லோபாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு லோபும் ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். இப்போ ஃப்ரண்டல் லோப், ப்ரீ ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃப்ரண்டல் லோப் வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர்ஸ்க்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஆசைப்பட்டல் லோபுன்னு இருக்குது. ஆசைப்பட்டல் லோப் வந்து விஷனுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நம்ம விஷன் தெரியல அப்படின்னா ஆசைப்பட்டல் லோபில் தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அது போக டெம்பரல் லோப் இருக்குது. டெம்பரல் லோப் வந்து ஆடிட்டரி, காது கேட்குறது சம்மந்தம்லாம் ஆடிட்டரி லோப். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் விஷன் அவங்க பண்ணுறது வந்து ஆசைப்பட்டல் லோபில் வந்து கேமரா சென்சர்லேருந்து டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் எடுத்து ஆசைப்பட்டல் லோபில் போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் விஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ காது கேட்காதவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து வந்து மைக்கிலேருந்து சிக்னல் எடுத்துகிட்டு போய் ஆடிட்டரியில் டெம்பரல் லோபில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க வந்து காது கேட்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலாக அது இப்போ யூஎஸில் நிறைய இடத்துல இருக்குது, பட் இந்தியாவிலையும் இப்போ நிறையா வந்து காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ டெஃப் கம்யூனிட்டியே மோஸ்ட்லி வந்து இன்னொரு 10 yearsல டெஃப் கம்யூனிட்டியே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து மைக்லேருந்து அவங்க சிக்னல் எடுத்துகிட்டு போய் காக்லியர் டைரெக்டாக போய் டெம்பரல் லோபில் போய் ஸ்டிமுலேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ். ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து 1.5 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டாங்க, பட் இப்போ சீப்பராக வந்துருச்சு ஆக்சுவலாக காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ டெஃப் கம்யூனிட்டி இனிமேல் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லோபும் இப்போ கை இப்போ ஒரு தீயில் போய்ட்டு உங்கள் கையை காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கையில் இருக்க நியூரான்ஸ் வந்து அதை சென்ஸ் பண்ணி ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணும். ஆக்சுவலாக பாஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு பிரெயினை வந்து ரீச் ஆகும். ஸோ அது வந்து சென்சரி கார்டெக்ஸ். ஆக்சுவலாக சென்சரி கார்டெக்ஸ்க்கு வரும். அதிலே பிரெயின்லேயே மோட்டாரிக் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த மோட்டாரிக் கார்டெக்ஸ் தான் அந்த கையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து வந்து ஃபயர்லேருந்து கையை எடுக்கிறதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரெயினில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரானை வந்து நீங்கள் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
ஓகே, ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்னு நியூரான். இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். ஸோ எக்ஸ் நாட் அப்படின்றது வந்து ஆக்சான் ஃப்ரம் நியூரான். ஓகே, டென்ட்ரைட்டுக்கு வருது. லைக் எக்ஸ் ஆக்சான் ஃப்ரம் அனதர் நியூரான். இது டென்ட்ரைட் தான் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் ஆகுறது. ஓகே, ஸோ எக்ஸ் நாட்ன்றது இன்புட்டு, டபிள்யூ நாட்ன்றது வந்து வெயிட். ஓகே, ஸோ எக்ஸ் நாட், டபிள்யூ நாட், எக்ஸ்1, டபிள்யூ1. ஸோ மொத்தம் 3 இன்புட் இருக்குது, x1, x2, x3. ஸோ இதான் செல் பாடி. ஸோ அதோட சமேஷன் இது அவுட்புட் ஆக்சான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நியூரானை வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரெயினுக்கும் லைக் கம்ப்யூட்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பிரெயின் த பிரெயின் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பிரெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதும் கம்ப்யூட்டர் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்து லைக் ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஓகே, அந்த மெமரி லொக்கேஷன் இருக்கும், அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு நீங்கள் அந்த ஸ்டோரேஜை வந்து எடுத்துடலாம். ஆனால் பிரெயினில் வந்து அப்படி கிடையாது. பிரெயினில் வந்து சர்டைன் லொக்கேஷன் அப்படின்றதே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு அப்படி தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பர்டிகுலர் லொக்கேஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ பிரெயின் வந்து லைக் ஒரு நியூரான்லேருந்து ஒரு நியூரானுக்கு அந்த வேல்யூ பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிட்ரைவ் பண்ணுறப்ப அந்த நியூரான்லேருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்ம பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ட்ரைனிங் நடக்குது, அந்த ட்ரைனிங்லேருந்து எப்படி வந்து நமக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். ஓகே, x1, x2, x3ன்றது இன்புட்டு, இது வந்து ஒரு நோடு ஆக்சுவலாக, இது ஒய்ன்றது அவுட்புட். ஓகே, ஸோ இந்த x1 வந்து அந்த நோடுக்கு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் மூலமாக பாஸ் ஆகுது. W1, W2, W3 அப்படின்றது வெயிட், அந்த வெயிட் மூலமாக பாஸ் ஆகுது. பின்றது வந்து பயாஸ். ஓகே, பயாஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து லைக் அந்த நோடோட ஆட் ஆகும். ஸோ x1, x2, x3 வந்து இன்புட், y வந்து அவுட்புட். ஓகே, ஸோ இதை நீங்கள் மேத்தமெட்டிக்கல் மாடலில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இது y இல்லை, இது v தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இன்னொரு இதில் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம சேர்க்கலாம் ஆக்சுவலாக. நான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ x1 இன்ட்டு W1 ப்ளஸ் x2 இன்ட்டு W2 ப்ளஸ் x3 இன்ட்டு W3 ப்ளஸ் b. பின்றது பயாஸ். ஓகே, பயாஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ பயாஸும் அப்டேட் ஆகும். ட்ரைனிங்கில் பயாஸும் அப்டேட் ஆகும், வெயிட்டும் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ W1 இன்ட்டு x1 ப்ளஸ் W2 இன்ட்டு x2 ப்ளஸ் W3 இன்ட்டு x3 ப்ளஸ் b. ஸோ v. ஸோ v நாட் y. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த வெயிட் வந்து இப்போ வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெயிட் வந்து நீங்கள் 1ன்னு இங்கே போடுறீங்க, W2 W3க்கு வந்து 5ன்னு போடுறீங்க. ஸோ அப்போ x1 வந்து இப்போ W1 வந்து வெயிட் இருந்துச்சு அப்படின்னா x1 வந்து லைக் x2ஓட லெஸராக இருக்கும். ஓகே, ஏன்னா வெயிட் வந்து இது கம்மி. ஓகே, இப்போ வந்து W1 0 போடுறோம். W1 0 போட்டோம் அப்படின்னா தென் x1 வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, W2வும் W3 தான் நமக்கு இருக்கும். ஸோ x1 வந்து மீனிங்கே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இட் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த ஈக்குவேஷன். இப்போ W1 0 இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா, வெயிட்டு தான் எந்த இன்புட் வந்து அவுட்புட்டுக்கு போகணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வெயிட் determines which input has go to the output. Okay, so weight plays the major role here. Okay, and b bias also plays a major role. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீங்கள் மாற்றிக்கலாம். W1 W ஈக்குவல் டு W1 W2 W3 x ஈக்குவல் டு x1 x2 x3 அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ y ஈக்குவல் டு பை ஆஃப் v. ஓகே, ஸோ பைன்றது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்றது ஆக்சுவலாக என்னென்னா, லைக் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது வேல்யூ கொடுக்கும். த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ கொடுக்காது, அவுட்புட் பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ b வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் அது அவுட்புட் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து லைக் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேணாமன்றது b சில சமயம் தீர்மானிக்கும், பயாஸ் தீர்மானிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். ஓகே, நான் திருப்பி முதல்ல லைட்டாக ரீகேப் பண்ணுறேன்.
லைக் ஸோ சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து x1 x2 x3ன்றது இன்புட்டு, இது நோடு, ஒய்ன்றது அவுட்புட்டு. ஓகே, ஸோ x1 ஸோ இது வந்து x1 வந்து அந்த நோடுக்கு வந்து போகிறப்போ ஒரு வெயிட் மூலமாக தான் போகுது. W1 W2 W3 அண்ட் B. இந்த W1 W2 W3 தான் மேஜர் லைக் இதுதான் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் எந்த இன்புட் வந்து அவுட்புட்டுக்கு போகணும் அப்படின்றத தீர்மானிக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். B ஈக்குவல் டு W1 இன்ட்டு X1 ப்ளஸ் W2 இன்ட்டு X2 ப்ளஸ் W3 இன்ட்டு X3 ப்ளஸ் B. ஓகே, Bன்றது பயாஸ் எலமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வெயிட் வந்து இப்போ 1 இருந்து W2 வந்து 5 இருந்துச்சுன்னா வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்கும், X1 வந்து லெஸ்ஸாக இருக்கும் X2ஓட. இப்போ வெயிட் 1 வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த W1 இன்ட்டு X1 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா 0 ஆயிரும். ஸோ வெயிட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். ஓகே, வெயிட்டும் இந்த பயாஸும் தான் வில் பிளேஸ் அ மேஜர் ரோல். பயாஸ் கூட உங்களுக்கு வந்து லைக் வந்து அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகருக்கு யூஸ் ஆகுமே தவிர எந்த இந்த இன்புட் வெளியிலே போகக்கூடாது அப்படின்றத வந்து லைக் இந்த இன்புட் ஒய்க்கு போகக்கூடாதுன்றத வந்து இந்த வெயிட் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வெயிட் தான் மேஜர் ரோல். இந்த வெயிட் தான் ட்ரைனிங் ப்ராசஸில் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு பை ஆஃப் வி. பை வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்றது லைக் அந்த வேல்யூ வந்து த்ரெஷோல்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டுக்கு போகும், இல்லைன்னா அவுட்புட்டுக்கு போகாது. ஓகே, ஸோ இதுதான் சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் முடிஞ்ச உடனே லைக் சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க் இது எப்படி ட்ரெயின் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் சிங்கிள் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லேயரும் அவுட்புட் லேயரும் மட்டும்தான் இருக்கும், இன்புட்டும் அவுட்புட்டும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். மல்டிபிள் இன்புட் இருக்கலாம், அதே மாதிரி மல்டிபிள் அவுட்புட்டும் இருக்கலாம். கேட்டு இந்த மாதிரி கேட்டு டாக் இந்த மாதிரி 3 அவுட்புட் கூட கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து இந்த சிங்கிள் லேயர் நியூரல், அதாவது ஹிடன் நோடு இருக்காது ஆக்சுவலாக. மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஹிடன் நோடு இருக்கும் ஆக்சுவலாக, ஹிடன் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஷாலோ இல்லைன்னா மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது இன்புட் லேயர், இது அவுட்புட் லேயர். ஆக்சுவலாக அவுட்புட் லேயர், இது ஹிடன் லேயர். ஓகே, ஷாலோ ஒரு மல்டி லேயர் நெட்வொர்க். இந்த இந்த ஹிடன் லேயர் இந்த ஹிடன் லேயர்லே உங்களுக்கு மல்டிபிள் ஹிடன் லேயர் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மல்டிபிள் ஹிடன் லேயர் இருக்கிறது தான் டீப் நியூரல் நெட்வொர்க், அப்படி இல்லைன்னா டீப் லேர்னிங். ஓகே, ஸோ டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் லேயர் இருக்கும், ஹிடன் லேயர்ஸ் இருக்கும், அப்புறம் அவுட்புட் லேயர் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து லைக் இன்புட்லேருந்து அவுட்புட்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ இப்படி தான் போகும் ஆக்சுவலாக, ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஓகே, ஸோ உங்கள் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹிடன் லேயருக்கு ஒரு ஃபீட்பேக்காக வந்துச்சு அப்படின்னா, ஃபீட்பேக்காக வந்து இது பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஃபீட்பேக் நியூரல் நெட்வொர்க், அப்படி இல்லைன்னா பேக் ப்ரொபகேஷன் நியூரல் நெட்வொர்க் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் நியூரல் நெட்வொர்க் சப்ஜெக்ட் இருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக. ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், ஃபீட்பேக் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது படிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக. பேக் ப்ரொபகேஷன் நியூரல் நெட்வொர்க்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் டேட்டாவும் கொடுத்துடணும், அட் த சேம் டைம் அவுட்புட்டையும் கொடுத்துடணும். அதாவது இன்புட்டும் கொடுத்துடணும், அவுட்புட்டும் கொடுத்துடணும் ட்ரைனிங் ப்ராசஸில். அதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நமக்கு அந்த ஈக்குவேஷனில் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு டாக் அண்ட் கேட் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கணுமே அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். எப்படி அது வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்றதை நம்ம மேத்தமெட்டிக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். ஓகே, பேஸ்ட் ஆன் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் உங்களுக்கு ரெகனைஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு இப்போ வெயிட் ஒன் இப்போ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் வந்து ஒரு மாடல், நியூரல் நெட்வொர்க்ன்றது வந்து ஒரு மாடல் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு மாடல்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். லைக் நம்ம பார்த்தோம்னா நியூரல் நெட்வொர்க்கில் வந்து ஒரு சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரக்சரோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஒய் ஈக்குவல் டு பை ஆஃப் இ. பை ஆஃப் இன்றது வந்து லைக் வின்றது ஒன்றும் இல்லை, லைக் WX ப்ளஸ் பி. WX பின்றது ஒன்றும் இல்லை, W1 இன்ட்டு X1 ப்ளஸ் W2 இன்ட்டு X2 ப்ளஸ் W3 இன்ட்டு X3. ஸோ இதுதான். ஓகே, ஸோ நமக்கு இதுதான் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக. ஓகே, பை ஆஃப் வின்றது வந்து லைக் W1 இன்ட்டு X1 ப்ளஸ் W2 இன்ட்டு X2 ப்ளஸ் W3 இன்ட்டு X3 ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன், இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் மாடல். ஓகே, ஸோ
இது வந்து எப்படி ட்ரெயினிங் டயத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரைனிங் டயத்தில் இன்புட்டும் கொடுத்துட்டோம், அவுட்புட்டும் கொடுத்துடணும். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட்டை வந்து ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது வெயிட் இனிஷியலைசேஷனுக்கு. SGDM மெத்தட், அடம் மெத்தட், நிறைய வெயிட் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். எப்படி அந்த மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் வெயிட்டை வந்து ரேண்டமாக ரேண்டமாக வந்து நம்ம வந்து லைக் ரேண்டமாக வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அவுட்புட் நமக்கு வருது. அந்த அவுட்புட் வந்து கரெக்டானு செக் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, எரர் வந்து 0. தப்பாக இருந்துச்சுன்னா அந்த டீவியேஷன் நமக்கு வரும். ஓகே, அதான் கால்குலேட் தி எரர். ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுறோம்னா, வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் டு ரெடியூஸ் தி எரர். ஓகே, வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம இந்த எரரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டெப் 4 வந்து ஸ்டெப் 3 வந்து கால்குலேட், வெயிட்டை அப்டேட் பண்ணுறோம். ஸ்டெப் 4 தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் எரர் பிகம்ஸ் 0. ஓகே, எரர் வந்து கரெக்டாக வர வரைக்கும். ஸோ ஸ்டெப் 5 வந்து இந்த ஸ்டெப் 2 டு ஸ்டெப் 4. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைனிங்கில் வந்து 20 ட்ரைனிங் டேட்டா செட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்குமே ட்ரைனிங் கொடுக்குறப்ப வந்து ஒரு இமேஜ் வச்சு ட்ரெயின் பண்ண முடியாது. இப்போ டாக் இருக்குன்னா டாக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, இது எல்லாமே நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 இமேஜ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டாகில் ட்ரைனிங் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கொடுக்கணும். ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 4 வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் இமேஜை கொடுக்கணும். ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 4 வரைக்கும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் 5 வந்து ஆக்சுவலாக இந்த 2 to 4 வந்து இருக்க எல்லா ட்ரைனிங் டேட்டாவும் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஈபாக். ஓகே, ஸ்டெப் 6 வந்து இந்த ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் until you get acceptable accuracy. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் ட்ரைனிங் ப்ராசஸில் நமக்கு நடக்கிறது. ஓகே, ஸோ நான் திருப்பி இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும் எப்படி நடக்குதுன்றதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து வெயிட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெயிட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி முடித்த உடனே ட்ரைனிங் டேட்டாலேருந்து ஒரு இமேஜ் எடுக்கிறோம். இமேஜ் எடுத்து நம்ம நெட்வொர்க்குள்ளே கொடுக்குறோம். நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டை நமக்கு நோன் அவுட்புட்டோட அந்த நம்ம கொடுத்த அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே அவுட்புட் இருக்குது, அதுக்கு இந்த இமேஜ் என்ன அப்படின்றது நமக்கு அவுட்புட் இருக்குது, அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துட்டு எரரை கால்குலேட் பண்ணுறோம். எரரை கால்குலேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் 0 இல்லை எரர் இருக்குது அப்படின்னா தென் அட்ஜஸ்ட் நம்ம வெயிட் அப்டேட் பண்ணணும். வெயிட்டை கால்குலேட் பண்ணுறோம். திருப்பி வந்து வெயிட்டை கால்குலேட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணிட்டு வெயிட்டை அட்ஜஸ்ட் தி வெயிட் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை வந்து அன்டில் எரர் 0 இருக்கிற வரைக்கும் பண்ணணும். ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 2 to 4. இதை வந்து திருப்பி வந்து 2 to 4 வந்து இருக்க எல்லா ட்ரைனிங் டேட்டாக்கும் பண்ணணும். 20 இமேஜ் நீங்கள் ட்ரைனிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 20 இமேஜுக்குமே நீங்கள் பண்ணணும். ஸ்டெப் 6 வந்து இமேஜின் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டேட்டாக்கும் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் 6 வந்து லைக் ரிப்பீட் 2 to 5 until the error becomes 0. Okay, until you get accuracy for all training data. Okay, so இந்த ப்ராசஸ் தான் ஈபாக். ஓகே, ஈபாக். ஸோ இந்த வெயிட் அப்டேஷன் பண்ணுறதுல வந்து நிறைய டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. SGD மெத்தட் இருக்குது, பேட்ச் மெத்தட் இருக்குது, மினி பேட்ச் மெத்தட் இருக்குது. ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசைன் மெத்தட், பேட்ச் மெத்தட், மினி பேட்ச் மெத்தட். SGD மெத்தடில் வந்து ட்ரைனிங் டேட்டா இருக்குது அப்படின்னா, ஓகே, வெயிட் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் டேட்டாக்குமே தனித்தனியாக அப்டேட்டட் n டைம்ஸ் இன் ஈச் ஈபாக். ஒவ்வொரு ஈபாக்குமே வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, வெயிட் வந்து ஒரு ஈபாக்லேயே வந்து ஈச் ஈபாக்லையுமே n டைம்ஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசைன் மெத்தட். ஓகே, ஸோ பேட்ச் மெத்தடில் வந்து அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ட்ரைனிங் டேட்டாக்குமே வந்து வெயிட் அப்டேட்டை கால்குலேட் பண்ணிட்டு ஒரு தடவை தான் அந்த அப்டேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஆவரேஜ் பிகாஸ் ஆஃப் இந்த ஆவரேஜ் எடுத்து அதுக்கப்புறம் தான் வெயிட்டை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஒரு தடவை தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து லாங் டைம் ஆகும். ஆனால் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். மினி பேட்ச் மெத்தட் வந்து SGDோட மெத்தடும் பேட்ச் மெத்தடோட காம்பினேஷன் தான் மினி பேட்ச் மெத்தட்.
ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த HDD மெத்தடோட ஸ்பீடும் கிடைக்கும், பேட்ச் மெத்தடோட ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ அதான் மினி பேட்ச் மெத்தடோட அட்வான்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து மினி பேட்ச் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங்கில் கூட நம்ம மினி பேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்போம் டீப் லேர்னிங்கில். ஸோ நியூரல் நெட்வொர்க்குக்கும் மெஷின் லேர்னிங்க்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்க்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். அதாவது மெஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து மெஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து மேனுவல். ஓகே, டீப் லேர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ நியூரல் நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் வந்து நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து சேம். நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ஒன்ஸ் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் பண்ண தான். அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து மாறாது. ஒரு லேர்னிங் ரூல் இருக்கும், அந்த லேர்னிங் ரூல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகே, ஆனால் மெஷின் லேர்னிங் வந்து அப்படி கிடையாது. மெஷின் லேர்னிங் வந்து அந்த மாடலே அப்டேட் ஆகிக்கிறோம். அதாவது அதோட ஆர்கிடெக்சரே அதை மாற்றிக்கிறோம். அது வந்து அதோட ஓன் கோடை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான ஓன் மாடலாக அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அதான் மெஷின் லேர்னிங். த மெஷின் இட் செல்ஃப் வில் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் கோட். ஓகே, ஆர் இட் பில்ட் இட்ஸ் ஓன் ஆர்கிடெக்சர், ஆர் இட் பில்ட்ஸ் இட்ஸ் ஓன் மாடல். அதான் மெஷின் லேர்னிங். நியூரல் நெட்வொர்க் வந்து அப்படி கிடையாது. டீப் லேர்னிங் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒன்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம ஹியூமன்ஸை நம்ம வந்து பண்ணி முடித்த உடனே ஆர்கிடெக்சர் மாறாது. ஆர்கிடெக்சர் அப்படியே தான் இருக்கும். ஓகே, லேயர்ஸ் அப்படியே தான் இருக்கும். உள்ள இந்த லேர்னிங் ரூல் பேஸ் பண்ணி அந்த வெயிட்டும் அப்டேட்டும் தான் மாறும். வெயிட்டும் பயாஸும் தான் மாறும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதான் நியூரல் நெட்வொர்க். ஸோ லேர்னிங் ரூல் பேஸ் பண்ணி நியூரல் வெயிட்டும் பயாஸும் தான் மாறும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அதை எப்படி திங்க் ஸ்பீக்கில் டிப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஐரிஸ் ஃப்ளவர் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து திங்க் ஸ்பீக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து மேட்லாபில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஐரிஸ் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளவர் டைப். ஆக்சுவலாக அது இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்ஸு பெட்டல்ஸ் இதை தான் ஃபியூச்சர். செப்பல்ஸோட லென்த்தும் பெட்டல்ஸோட லென்த் அண்ட் வித்தை தான் அவங்க வந்து ஃபீச்சர்ஸை எடுத்திருக்காங்க. ஓகே, நீங்கள் இதை வச்சு நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். லைக் ஆக்சுவலாக டேட்டா செட்டை வச்சு நீங்கள் நியூரல் நெட்வொர்க்கில் அனுப்புகிற மாதிரி தான். ஓகே, செப்பல் லென்த் இன் ஸ்பெல்ஸ். ஸோ மேட்லாப் டிஃபால்ட்டாக யூஸ் இருக்கிற டேட்டா செட். ஆக்சுவலாக டேட்டா செட்டில் வந்து ஸோ இந்த ஃப்ளவர் வந்து இது என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து செப்பல் லென்த்து செப்பல் வித்து பெட்டல் லென்த்து பெட்டல் வித்து எடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ரியல் டைமில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செப்பல்லேருந்து செப்பல் வித்து பெட்டல் வித்தை வந்து ஒரு கேமராலேருந்து எடுத்து அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்து ஃபெட் பண்ணி நம்ம வந்து மேட்லாப்குள்ளே ஃபெட் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ணால் உங்களுக்கு வரும். பட் இப்போதைக்கு நம்ம டேரெக்டாகவே டேட்டா எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேட்லாப்ல எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். செப்பல் லென்த் இன் சென்டிமீட்டர், செப்பல் வித் இன் சென்டிமீட்டர், பெட்டல் லென்த் இன் சென்டிமீட்டர், பெட்டல் வித் இன் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஐரிஸ் டேட்டா ஷீட்டில் லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் மேட்லாப் கோட். ஆக்சுவலாக பேட்டர்ன் நெட்டு 10ன்ற வந்து நம்பர் ஆஃப் நியூரான்ஸ். ஆக்சுவலாக ட்ரெயின் பண்ணணும். லைக் ட்ரெயின் இனிஷியலாக நெட்டு இது வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு எம்டி நெட்வொர்க் தான் கொடுக்கும். ட்ரெயின் கொடுத்து நீங்கள் எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தீங்கன்னா லைக் வந்து இது இன்புட்டு, இது அவுட்புட் கிளாஸ். ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறதுனால ஸோ கொடுத்துட்டு சேவ் நெட் ஆஃப் நெட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் வரும் நியூரல் நெட்வொர்க். டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நெட்வொர்க்கை லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்புட்டை கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் டேட்டா பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு மேட்லாப் போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மேட்லாப் தெரியல அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிக்காகவே போகிறேன். பட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி மேட்லாப் பற்றி ரொம்ப பேசிக்காக கவர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 30 days மாஸ்டர் கிளாஸ் மேட்லாப்பில் போட்டிருக்கோம். பட் டே 1 டே 2லாம் இருக்கும். ஆக்சுவலாக வீடியோஸ் இருக்கும், பட் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி இருக்குதுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ நான் மேட்லாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் கமாண்ட் விண்டோ. ஆக்சுவலாக நான் சிம்பிளாக ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும். கமாண்ட் விண்டோ. ஓகே, ஸோ இது வந்து கரண்ட் ஃபோல்டர்ஸ். ஆக்சுவலாக உங்கள் கரண்ட் ஃபோல்டரோட
கண்டென்ட்ஸ்லாம் இங்கே காமிக்குது. இது கமாண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்க என்னென்ன கமாண்ட்ல இங்கே டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம். கமாண்ட் விண்டோவில் வந்து நீங்கள் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் எல்லாமே கமாண்ட் விண்டோவில் எழுதிக்கலாம். உங்களுக்கு பெரிய கோட் எழுதணும் அப்படின்னா லைக் பெரிய எடிட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த எடிட்டர் விண்டோவில் தான் நீங்கள் வந்து கோட்லாம் எழுதணும். மேட்லாப் வந்து தனி லாங்குவேஜ் ஆக்சுவலாக. ஸோ ப்ரொப்ரைட்டரி லாங்குவேஜ். ஸோ மேட்லாப் எதுக்காக எதுக்கு நமக்கு வந்து மேட்லாப் எதுக்காக மேட்லாப் யூஸ் பண்ணலாம், அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நல்ல வந்து ஒரு சிமுலேஷன் டூல். சிமுலேஷன் டூல் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா, லைக் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்கரிதம் வந்து ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகலையா, ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேட்லாப் டூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அதை ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து என்றைக்குமே ஒரு ப்ராடக்ட் டிசைனில் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அந்த டிசைனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நிறைய இன்பில்ட் கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்பில்ட் கமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அல்கரிதமை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஓகே அல்கரிதம் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சி கோடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட்டட் எம்பெடட் ப்ராசஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் மேட்லாபே வந்து டார்கெட் எம்பெடட் கோடர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க டிப்ளாய் பண்ணிக்கிற மாதிரி கோடர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எடிட்டிங் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓகே, ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதுனா நீங்கள் ஹெல்ப் என்னென்ன டேட்டா செட்ஸ் அப்படின்னு நீங்கள் இதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டா செட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேட்லாப்லேயே இருக்க இன்பில்ட் டேட்டா செட். ஆக்சுவலாக நியூரல் நெட்வொர்க் டேட்டா செட் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் என்னென்ன டேட்டா செட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் வந்து கேன்சர் டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட், கிராப் ஜெண்டர் டேட்டா செட்டு, ஐரிஸ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட். நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அது போக தைராய்டு டேட்டா செட்டு, ஒயின் டேட்டா செட்டு, டிஜிட்டல் ட்ரெயின் டேட்டா செட்டு, இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா செட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ஐரிஸ் டேட்டா செட் ஸோ இது ஐரிஸ் டேட்டா செட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சிஎல்சி அப்படின்றது வந்து கிளியர் ஸ்க்ரீனுக்கு, கிளியர் அப்படின்றது வந்து வேரியபிள் கிளியருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஐரிஸ் டேட்டா செட். ஓகே, எக்ஸு இது டி. சும்மா டிஸ்பிள்ன்றது சும்மா டிஸ்பிளே, சும்மா பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுக்கா. பிரேக் பாயிண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் வந்து லைக் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் டே 8க்குள்ளே வந்து நான் வந்து லைக் மேட்லாப் டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ண போகிறேன். மேட்லாப் டெமோ. ஓகே, இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சேவ். சாரி, ஃபஸ்ட்டு வந்து பாத்தை மாற்றணும். அதை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாத்தை மாற்றணும். நான் ஃபைல் நேமே மாற்றிடுறேன். ரீநேம் ஃபைல் வந்து example1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரன் பட்டன் நான் ஹிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் அண்ட் டி வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, எக்ஸுன்றது டீன்றது வந்து லைக் கிளாஸ் ஆக்சுவலாக அவுட்புட். ஓகே, இது வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து ஃபியூச்சர்ஸ். இதுதான் ஃபியூச்சர் ஆக்சுவலாக. செப்பல்லேருந்து செப்பல் வித்து, பெட்டல் வந்து இந்த டீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியோட டைப்பு, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு 50 டேட்டா 50 இமேஜ் 50 ஃபீச்சர்ஸ் வந்து வேறு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவரோட டைப்பு. 50க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஃப்ளவர், அடுத்த ஃப்ளவர். ஓகே, ஏன்னா அதில் நேம் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து லைக் வந்து நியூமரிக்கில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பட் நேமும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பண்ணலாம், அது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து நியூமரிக்கலாக பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக 101லேருந்து லைக் 1. ஸோ மொத்தம் 3 ஃப்ளவர் கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா செட்டை நம்ம இப்போ லோட் பண்ணிட்டோம். ஸோ பேட்டர்ன் நெட், ஹெல்ப் பேட்டர்ன் நெட் அப்படின்னு போட்டிங்கன்னா பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஓகே, பேட்டர்ன் நெட் உங்களுக்கு மேட்லாப்பில் வந்து லைக் மோஸ்ட்லி வந்து லைக் நீங்கள் வந்து ஹெல்ப் கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கோடை வந்து நீங்கள் வந்து பேசிக் கோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹெல்ப் கமெண்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்டர்ன் நெட்டு. ஸோ இப்போ வந்து வியூ ஆஃப் நெட்டு போட்டிங்க அப்படின்னா
வியூ ஆஃப் நெட் அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதான் இன்புட் வந்து 0 தான் இருக்குது. ஹிடன் நியூரான்ஸ் வந்து 10 இருக்குது ஆக்சுவலாக. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஓகே, கிளாஸும் பார்த்தீங்கன்னா 0, அவுட்புட் கிளாஸும் 0. இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெட் ஈக்குவல் டு ட்ரெயின். ஓகே, திருப்பி இப்போ ட்ரைனிங் அப்ளை பண்ணுறோம். நெட்டு கமா எக்ஸ், அந்த எக்ஸ் ஏன்னா இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறதுனால நீங்கள் இன்புட்டையும் கொடுங்க. இது இன்புட்டு. ஓகே, கமா எக்ஸு கமா டி, டீன்றது அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ வியூ ஆஃப் நெட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரேக் பண்ணி வச்சுக்கிறேன். பிரேக் பண்ணி வச்சுட்டு ரன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. என்ன இது அதுக்கு மொதல் இருந்தது 0 10 0 0. இப்போ 4 இன்புட்ஸ், 4 ஃபியூச்சர் வெக்டர்ஸ் இருக்குது. ஹிடன் நியூரான் 10 இருக்குது. அவுட்புட் வந்து 3 இருக்குது. அவுட்புட் கிளாஸ் வந்து 3 இருக்குது. ஓகே, ஸோ ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ சேவ் நெட் ஆஃப் நெட் அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ட்ரைனிங் கூட, இவ்வளோ தான். நீங்கள் இதுக்கு போல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட் வேணும்னா பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சோடனே முடிஞ்சு. ஓகே, நீங்கள் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் அதோட கிராஃப் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அக்யூரசி அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். லைக் 98.1% அக்யூரசி இருக்குது. ஓகே, ஓவரால் 98% அக்யூரசி இருக்குது. இது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து லைக் எவ்வளோ வந்து தப்பாக, எவ்வளோ வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கு, எவ்வளோ தப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்குன்றது காமிக்கிறது ரேஷியோ. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் கோட் எப்படின்றத பார்த்துடலாம். நான் இங்கே சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்தோன்னே இங்கே net.mat ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 2 சிஎல்சி லைக் லோட் நெட்டு. ஓகே, அதே மாதிரி லைக் டேட்டா செட்டை நான் லோட் பண்ணுறேன். ஓகே, லோட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ டெஸ்ட் இன்புட் நம்ம ரேண்டமாக ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இன்புட் வந்து கமாண்ட் விண்டோலேருந்து வாங்குறதுக்காக என்டர் தி காலம். ஓகே, இது சும்மா. ஓகே, ஸோ டெஸ்ட் டேட்டா ஈக்குவல்ஸ் இது கம்ப்ளீட்டாக அந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கு, அந்த காலத்தை சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒய் ஈக்குவல்ஸ் நெட் ஆஃப் டெஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ கிளாஸ். ஓகே, ஸோ class of vector indices. Disk of class. Okay, so இதுதான் அவுட்புட் கிளாஸ். ஸோ இது வந்து நம்ம ஏதோ வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோலன் வந்து எதுக்காக அப்படின்னா லைக் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பிரேக் பண்ண வச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வேல்யூ சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸில் வந்து இதான் எக்ஸ் தான் இன்புட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எக்ஸில் நமக்கு இந்த ரோவில் இருக்க எல்லாமே நமக்கு வேணும். ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஃபஸ்ட்டோட இது. ஸோ 5.1 3.5 1.4 0.2. ஸோ அதுக்கு தான் இந்த ரோவில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோலன் வச்சிட்டிங்கன்னா அந்த ரோவில் இருக்க எல்லாமே வந்துடும். இப்போ டெஸ்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5.1 3.5 1.4 0.2 இருக்கும். இப்போ நான் 2 சூஸ் பண்ணேன் அப்படின்னா 4.9 3 1.4 0.20 இருக்கும். இப்போ நான் 2 நான் சூஸ் பண்ணுறேன். 2. ஓகே, ஸோ 4.9 3.0 1.4 1.2 இருக்கா.
ஸோ இப்போ நான் அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போ நான் வந்து லைக் வந்து 52 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 2 வரணும். 52 கொடுக்குறேன், 52 வேல்யூ வந்துடும், ஆன்சர் வந்து 2. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து 103 கொடுக்குறேன், ஆன்சர் 3 வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து இப்போ வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம திங்க்ஸ்பீக்கில் கொண்டு போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, லைக் டெம்பரேச்சர் சென்சர் இருக்குன்னு, டெம்பரேச்சர் சென்சரில் இல்லை மற்ற சென்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சென்சர்ஸ்லேருந்து வர்ற வேல்யூலாம் நம்ம எடுத்து நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம உள்ளே போட்டு, அது வந்து லைக் எப்போ வந்து லைக் அந்த அலர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லைக் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் சென்சர்ஸ், லைக் எப்போ வந்து மோட்டர் ஃபால்ட் ஆகும் அப்படின்றது ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி இந்த இந்த கோட்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ நான் வந்து திங்க்ஸ்பீக் லாகின் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ திங்க்ஸ்பீக் லாகினில் வந்துட்டு நம்ம லைக் ஐஓடி டெமோ இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இந்த கோடை வந்து நம்ம எங்கே நம்ம டிப்ளை பண்ணோம்னா ஆப்ஸில் போங்க, மேட்லாப் அனாலிசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ மேட்லாப் அனாலிசிஸ் ஆப்ஷனில் வந்துட்டு லைக் இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா வந்து லைக் லைக் லைவை வந்து நம்ம திங்க்ஸ்பீக்கில் இருக்க டேட்டா வந்து நம்ம இங்கே எடுத்துடுறோம் ஆக்சுவலாக. ஓகே, திங்க்ஸ்பீக்கில் இருக்க டேட்டா வந்து நம்ம சேனல்லேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போன கிளாஸஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ESP32 வந்து டேரெக்டாக வந்து சேனலுக்கு அப்டேட் பண்ணோம். ஓகே, அந்த சேனல்லேருந்து நம்ம வேல்யூ நம்ம இங்கே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து லைக் இது வந்து IFTT கான்ஃபிகர் இருக்குது. நம்ம இது IFTT, அதாவது இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஹியூமிடிட்டி ஸ்மார்ட் வெதர் சிஸ்டம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து மேட்லாப் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் மை சேனல்ஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ரியாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ரியாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம நியூ ரியாக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம அங்கே கோடை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து நம்ம ரியாக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம நாளைக்கு கவர் பண்ணலாம். ஸோ நான் திருப்பி ரீகேப் பண்ணுறேன். லைக் எக்ஸாம்பிள் 1, அதாவது மெஷின் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் மாடல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐரிஸ் டேட்டா ஷீட் லோட் பண்ணுறீங்க. ஓகே, டேட்டா செட் நீங்கள் லோட் பண்ணுறீங்க. இப்போ லோட் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு டேட்டா செட் நம்ம லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஹெல்ப் என்னென்ன டேட்டா செட்.
ஹெல்ப் என்னென்ன டேட்டா செட்ஸ். கேன்சர் டேட்டா செட் லோட் பண்ணி பார்க்கலாம். கேன்சர் டேட்டா செட்டில் வந்துட்டு ஓகே. ஸோ அப்படி நீங்கள் ரன் கொடுத்துறீங்கன்னா சாரி ரன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் 1 போகிறேன். சாரி, இங்கே தான் கேன்சர் டேட்டா செட். ஓகே, கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, கேன்சர் டேட்டா செட்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக் 9 இன்புட்ஸ் இருக்குது. 2 கிளாஸ் தான் இருக்குது, பெனினா மெலைனான்னு சொல்லிட்டு. ஓகே, கேன்சரஸா இல்லை வந்து நான் கேன்சரஸா அப்படின்றது 2 கிளாஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கேன்சர் டேட்டா செட் நான் இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் 2 வரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டி எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 114 கொடுத்தீங்கன்னா 1 வரணும். ஸோ நான் 114 கொடுத்தீங்கன்னா 1 வரணும் அவுட்புட்டு. ஓகே, ஸோ கரெக்டாக வருது. லைக் 113 கொடுத்தீங்கன்னா 1 வரணும். 4 கொடுத்தீங்கன்னா 2 வரணும். நான் 4 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 4 கொடுத்தா 2 வரும். ஓகே, 3 கொடுத்தா 1 வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்லாப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு வந்து இந்த கோடை வந்து நாளைக்கு வந்து ஸ்மார்ட் ஹியூமிடிட்டியும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த கோடை எப்படி நெட்டில் அப்லோட் பண்ணி க்ளவுடில் ஏற்றி எப்படி வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை வச்சு ட்ரெயின் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், லைவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. Thank you.